சமீப காலமாக நாம் நம் மதுரையில் திருப்பரங்குன்ற பிரச்சனையை நாம் அனைவரும் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த பிரச்சனையை நாம் கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பார்த்திங்கன்னா இந்து முன்னணி, RSS, பிஜேபி தொடர்ச்சியாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை திட்டம் இந்த மதுரை மண்ணில் பலிக்குமா என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குங்க. மதுரைண்டாவே அது ஒரு மத நல்லிணக்க பூமின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மதுரையுடைய வரலாற்றை நாம் முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு நாங்கள் சில விஷயங்களை இங்கே பதிவு பண்ணுறாங்க. பாரியாண்ட பரம்புமலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது குறிப்பாக சிங்கமுனரி அருகில் இருக்குது. அந்த மலையினுடைய வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டத்தில் உள்ள இன்றைய நிலையில் பிரான்மலை என்று சொல்லப்படக்கூடிய பரம்புமலையானது கிபி 2ஆம் நூற்றாண்டாகிய சங்க காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை பல்வேறு வகையான சிறப்புகளை உடையது. நம்மளுடைய தமிழருடைய பழம்பெரும் சான்றுக்கும் கொடை சிறப்பிற்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த பிரான்மலையை நாம் சங்க காலத்தில் பரம்புமலை என்றும், சமய காலத்தில் திருக்கொடுக்குன்ற மலை என்றும், தற்காலத்தில் பிரான்மலை என்றும் அழைத்து வருகின்றோம். பரம்புமலையினுடைய சிறப்பிற்கு அந்த பரம்புமலையை அரசாண்ட பாரி மன்னனுடைய கொடைத்திறனே சங்க காலத்தில் சான்றாக திகழ்ந்தது. திருஞான சம்பந்தராலும், அப்பர் அடிகளாலும், அருணகிரிநாதராலும் பாடப்பட்ட சிறப்பினை உடையது. நீங்கள் பிரான்மலைக்கு சென்றீர்கள் என்றால் பிரான்மலையில் 3 அழகான கோயில்களை பார்க்கலாம். அந்த 3 கோயிலுமே மலையை கீழே மலையடிவாரத்திலே உள்ளது கொடுங்குன்றநாதர் என்ற அந்த சுவாமிக்கு பேர் கொடுங்குன்றநாதர். அதற்கு மேலே சென்றோம் என்றால் இடைப்பட்ட பகுதியிலே வைரவசாமி கோயில் என்று ஒரு கோயில் உண்டு. அதற்கு மேலே உச்சி பகுதி சென்றேன் என்றால் மங்கை பாகர் கோயில், அது குடைவரை கோயில். அங்கே நீங்கள் சென்று பார்த்தீங்கன்றால் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் மிக அற்புதமாக இருக்கும். அதே போன்று இந்த பரம்புமலையினுடைய சிகரத்தில் பாலமுருகனுக்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இங்கு உள்ள இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இங்கு இந்து சமயத்தினுடைய சிறப்பு பெற்ற கோயில் இருப்பதை போன்று இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த சகோதரர்களும் இங்கு ஒரு புகழ்பெற்ற ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா என்ற புகழ்பெற்ற தர்காவும் இந்த பரம்புமலையினுடைய சுமார் 2500 அடி உயரமுள்ள அந்த உயரத்தில் அந்த தர்கா அமைந்துள்ளது. அங்கே 7 சுனைகள் 5 சுனைகள் என்றெல்லாம் சொல்வார்கள். நானே அந்த 5 சுனைகளை பார்த்திருக்கின்றேன். கபிலர் பாடலில் ஒரு இடத்துல வருகிறது, மீன்கண் வடிவம் போன்ற வட்டோடியமான சுனை மேலே இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். அந்த சுனையிலே குளித்தும் இருக்கின்றோம். அந்த சுனை அங்கே இருக்கிறது. அந்த சுனையில் சிக்கந்தர் சுனை என்று ஒரு சுனை உண்டு. பெரும்பாலான இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் அங்கே சென்று வழிபடுவார்கள். காசி தீர்த்தம் இருக்கிறது. அதே போல் ஊமையன் கோட்டையும் ஊமையனுடைய பீரங்கியும் அங்கே கிடக்கின்றது மலை உச்சியிலே. பக்கத்திலே தர்காவும் இருக்கின்றது. அதற்கு பக்கத்திலே வேல் ஒன்று வைத்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிகள் உண்டு, முருகன் கோயில் உண்டு. இந்த 2 கோயில்களுமே 2 மதத்துக்காரர்களுமே அங்கே சென்று வழிபடக்கூடிய நிலையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்து சமயத்தினுடைய புகழ்பெற்ற பாலமுருகன் ஆலயமும், இஸ்லாமிய சமயத்தினுடைய புகழ்பெற்ற ஷேக் அப்துல்லா அவுலியா தர்காவும் அருகருகே அமைந்துள்ளது. ஒரு மிகப்பெரிய சமுதாய நல்லிணக்கத்திற்கு, சகோதர உணர்விற்கு எடுத்துக்காட்டாக இன்றளவும் திகழ்கின்றது. சுமார் 2500 உயரமுள்ள மலைப்பாதையில் 2 சமயத்துடைய சகோதரர்களும் சகோதர உணர்வுடன் சென்று தத்தம் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த வழிபாட்டு தலங்களை வழிபட்டு மற்ற சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலங்களை பார்வையிட்டு அதற்கு அங்குள்ள சகோதரர்களையும் அரவணைத்து வருவது ஒரு மிகப்பெரிய சகோதர உணவிற்கு இப்பகுதியில் சான்றாக அமைகின்றது. சிவகங்கைக்கு என்ன இன்னொரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா, முதல் பெண் பேரரசி, சுதந்திர போராட்ட தியாகி, இந்தியாவிற்கே முதல்ல சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த மண்ணுங்க அது. இந்த அம்மா போராடி கணவர் இருந்த பிறகு பெரும் போராட்டத்தில் படை திரட்டி ஆங்கிலேயரை வெல்ல அன்றைக்கு உறுதுணையாக இருந்தது திப்பு சுல்தான், எங்களது வேலுநாச்சியார் அம்மாவுக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே மத வேற்றுமையை தாண்டி சுதந்திர தாகத்தை விதைச்ச வேலுநாச்சியார் மாதிரி எங்களுக்குள்ள எப்பயுமே வேற்றுமையே இருந்ததில்லை. ஒற்றுமை தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம். இந்த இந்து முன்னணிக்காரங்க இவங்களுடைய தாய் அமைப்பான RSS பிஜேபி பார்த்தீங்கன்னா போன ஆண்டு டிசம்பரில் அரட்டாப்பட்டி, மேலவளவு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிங்கமுனாரி இந்த பகுதியெல்லாம் டங்ஸ்டன் திட்டத்தை இவங்க அறிவிச்சாங்க.
இந்த திட்டத்தை யார் அறிவிச்சாங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாசிச மோடி அரசாங்கம் தான் அறிவிச்சாங்க. இந்த 3 பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ஏக்கர் வந்து இந்த திட்டத்தினுடைய பரப்பளவு இருந்துச்சு. இந்த 3 கோயிலும் வருதுங்க. உண்மையிலே இவர்களுக்கு பக்தி இருந்தால் வந்து இந்த போராட்டத்தில் இவங்க என்ன தலையிட்டாங்க, அன்னைக்கு வந்து வாயை மூடிட்டாங்க இந்த இந்து முன்னணிக்காரங்க. வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த சுற்று வட்டாரத்தில் 50 கிராம மக்கள் தான் தொடர்ச்சியாக போராடி வந்து அந்த திட்டத்தை வந்து முறியடித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலை வந்து அவங்க தான் பாதுகாத்தாங்க. இது போக அங்கே முருகன் கோயில் மட்டுமா இருக்குது, அங்கே வந்து கருப்பு கோயில் இருக்குது, மாரியாத்தா கோயில் இருக்குது, காளியாத்தா கோயில் இருக்குது, பல கோயில்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பல கோயில்களை அழிக்க வந்த திட்டம் தான் டங்ஸ்டன் திட்டம். இதை பற்றிலாம் வாய் பேசாத இந்த இந்து முன்னணி இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனையை வச்சு நான் முருகனை வந்து பாதுகாக்க வந்திருக்கேன், குறிப்பாக வந்து திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வந்திருக்கேன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனங்க. இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாயும் பிள்ளையுமா மாமனும் மச்சானுமா வாழக்கூடிய இயல்பாக இஸ்லாமிய இந்துக்கள் வந்து ஒற்றுமை வந்து இந்த மண்ணில் வந்து இருக்குது. இதை வந்து திட்டமிட்டு ஒரு கலவரம் நடத்தி இந்த RSS பிஜேபி இந்து முன்னணி கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது நாடு முழுவதும் கலவரம் நடத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த தர்கால வருஷத்துக்கு ஒருக்கா சந்தன பூசுதல் விழா அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்க. எல்லாரையும் அழைப்பார்கள், அழைத்து விருந்து கொடுப்பார்கள். ஊரிலே விடியற் காலையிலே ஊரிலே பவனி வருவார்கள். எல்லா வீட்டிற்கும் அந்த சந்தன குடிசு வருகின்ற அந்த வண்டியை, அந்த தேரை எல்லோருமாக மதித்து ஆராதனை காட்டி அதுக்கு வழிபாடு நடக்கின்ற நிகழ்ச்சியை பிரான்மலையிலே பார்க்கலாம். ஜாதி மதம் எதுவுமே எந்தவித பாகுபாடின்றி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை விழாவை சிறப்பிக்கிறதுக்கு வர்றாங்க. மற்ற உதவிகள் வேலைகள் எல்லாருமே தான் பண்ணுறாங்க. திருவிழாக்களை தத்தமது திருவிழாக்களை கொண்டாடுவதுடன் மாற்று சமயத்தினுடைய திருவிழாக்களையும் சிறப்பாக கொண்டாட தங்களால் அமைந்த சிறந்த உதவிகளையும் தங்கள் சிறப்பிப்பதற்காக பொருளுதவியையும் செய்து வருவது ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இந்த ஊரில் சிங்கமுனரி சிவமூர்த்தி ஐயனார் கோவில்னு ஒரு பெரிய கோயில் இருக்குது. ஐயனாருக்கு பாரம்பரியமான ஒரு கோயில். இங்கே 10 நாள் திருவிழா நடைபெறுங்க. 10 நாள் திருவிழாவில் எல்லா சமுதாயத்தினருக்கும் மண்டபப்படி கொடுத்து ஒற்றுமையாக அந்த திருவிழா கொண்டாடுவோம். அதிகமான முஸ்லீம் பெண்களும் எல்லோரும் வந்து கோயிலுக்குள் வந்து தரிசனம் செய்து சாமியின் அருள் பெற்று சென்றார்கள். இதில் என்ன இன்னும் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிவாசலுடைய ஜமாத் தலைவர், இந்த சர்ச்சோட ஃபாதர், இவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அந்த திருவிழாக்களில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் மரியாதை செஞ்சு அவங்க எங்களோட வந்து பயணித்து நம்மளுடைய கடவுள்களையும் அவங்களுக்கும் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக அனைத்து நிகழ்ச்சியில அவங்களுக்கு மரியாதை செய்வோம். அவங்க நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் எங்களை கூப்பிட்டு நாங்கள் கலந்துக்குருவோம். கிறிஸ்மஸ் பண்டிகை நிகழ்வு நடந்து அவர்களுக்கு வாழ்த்து செய்து இனிப்பு வழங்கி அவர்களும் எங்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள். இந்த ஊரில் வந்து இந்த ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைக்கு அவங்க தொழுகை நடத்துறதுல நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த இதுக்கெல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பிப்போம். அந்த அரட்டாப்பட்டி மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓவா மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த ஓவா மலையில் அவுலியா தர்கான்னு ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுடைய முதல் குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டு அங்கே கந்தூரி கொடுப்பாங்க. அங்கே வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து அந்த விழாவில் சிறப்பித்து அங்கே சமைக்கக்கூடிய கறி விருந்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லிட்டு செய்முறை செஞ்சுட்டு தான் போகிற பழக்கம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரட்டாப்பட்டியிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் மேலவளவில் வந்து சோமகிரி கருப்பு கோயில்னு இருக்குது. அந்த சோமகிரி கருப்பு கோயிலில் ஆண்டுதோறும் ஒரு மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த விழாவில் இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கும் ஒரு கரை இருக்குது. கரைன்னா அது ஒரு மரியாதை செலுத்துவாங்க இஸ்லாமியர்களுக்கு. கந்தரி என்று சொல்லக்கூடிய விருந்திற்கு சென்று ஆடு மற்றும் கோழிகள் எல்லாம் அங்கே சமைத்து அழகாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. பிற மதத்தவர் முஸ்லீம் சொல்கிறவங்களோ அனைவரும் ஒற்றுமையாக மாமே மச்சினனா கீழே வந்து கந்திரிங்கிற பேரில் நாங்கள் போய் அங்கே கிடா வெட்டுவோம். பக்கத்து ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள மக்கள் எல்லாம் அங்கு சென்று அருமையாக சமைத்து கந்தரி கொடுப்பார்கள். மலை உச்சியில் கார்த்திகை தீபத்துக்கு எங்களோட போகையில் அவங்க தண்ணி கொடுத்து 2 பேரும் தோல் மேலே தோல் போட்டு அண்ணன் தம்பி மாமே மச்சன்னா மேலே போய் சாமி கும்பிட்டு வருவோம். தீபம் ஏற்றுவதற்கு வேலைகளை வந்து இஸ்லாமியர்களும் பார்க்குறாங்க, இந்துக்களும் பார்க்குறாங்க. வேணுங்கிற உதவிகளை இஸ்லாமியர்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் பகுதியில் இந்த மத வேற்றுமைக்கு வேலை இல்லைங்க. நாங்கள் எல்லோரும் வந்து மாயமிச்சுனா அன்பா
அனுசரணையாக பழகிக்கிருவோம். எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்கள் போவோம். எனக்கு 16வது வார்டு தான் என்னோடய வார்டு. ஆனால் 1வது வார்டு முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் என்னைய எலெக்ஷனில் நிப்பாட்டி அன்னபோஸ்டா தேர்ந்தெடுத்து இந்த பேரூராட்சிக்கு அன்னபோஸ்டா சேர்மனாகவும் தேர்ந்தெடுத்து கொடுத்ததில் முஸ்லீம்களுக்கு அதிக பங்கு உண்டு. எங்கள் கிராமத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்கின்றேன். எங்கள் கிராமத்தில் சல்லிக்கட்டு பேரவை என்று பதிவு பெற்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலே அனைத்து சமூகத்தினரும் மற்ற மதத்தினர்களும் அதிலே மெம்பராக சேர்க்கார்கள். அவர்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக குழுவிலே இருக்கிறார்கள். பொதுவாக முஸ்லீம்கள் மஞ்சு வரட்டு, அதாவது சல்லிக்கட்டில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், அவங்க பெரும்பாலானவர்கள். ஆனால் அப்படி இருந்தும் ஊருடைய அந்த நல்ல எண்ணங்களை எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவர்களும் இணைஞ்சு செயல்படுறாங்க. விநாயகர் ஊர்வலம் வருகின்ற பொழுது பள்ளிவாசல் முன்பாக எல்லோருக்கும் தீர்த்தம், எல்லோருக்கும் நல்ல தாகத்திற்கு தண்ணீர், எல்லா வேண்டிய உதவியும் செய்கின்ற நிகழ்ச்சியை பள்ளிவாசல் முன்பு பார்க்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவோம். அப்போ அந்த பள்ளிவாசல் வெளியே சாமி நாங்கள் எடுத்துகிட்டு வர்ற போது வேட்டி துண்டு போட்டு உரிய மரியாதை அவர்கள் அந்த இடத்துல செய்வார்கள். அதே மாதிரி அவர்களுடைய நோன்பு மற்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் போய் கலந்து கொள்கிறோம். இது மனித நேயத்தோடு மதத்துக்கு அப்பாற்பட்டு விழாக்கள் இந்த ஏரியாவில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெறக்கூடிய சித்திரை மாதத்தில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த அந்த சகோதர உறவுகளும் தங்களால் இயன்ற விழாக்களை சிறப்பு செய்யும் பொருட்டு நீர்மோர்பந்தல் போன்ற பல வகையான அன்னதானங்களை நிகழ்த்தி வருவதும் இங்கு ஒரு புகழ்பெற்றதாகும். அதனை போன்று இஸ்லாமிய சமயத்தினுடைய இந்த தர்காவில் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக நேர்த்திக்கடன் செய்து இப்பகுதியில் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறிய பிறகு தங்களுடைய வழிபாட்டு முறையில் அந்த இஸ்லாமிய சமயத்தினுடைய நேர்த்திக்கடன் போன்றே இவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை அந்த தர்காவிற்காக வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய சமுதாய ஒற்றுமைக்கான சான்றாக திகழ்கின்றது. சங்க காலம் முதல் இந்த காலம் வரை இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பரம்புமலை என்ற பாரிமலையாக சொல்லப்படக்கூடிய இந்த பிரான்மலையானது ஒரு மிகப்பெரிய சமுதாய ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்வது நம்மளுடைய தமிழருடைய ஒற்றுமை உணர்விற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு மோடி 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சமையல் சிலிண்டர் விலை எவ்வளோங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 360 ரூபா 400 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இதை பற்றி இந்து முன்னணிக்காரங்க பேசியிருக்காங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க பேசியிருக்காங்களா? இதை பற்றிலாம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி பெட்ரோல் விலை இதே 2014 வெறும் 46 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 98 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல். இதை பற்றி எங்கேயாச்சும் இந்த இந்து முன்னணிக்காரங்க இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால் இந்த விலைவாசிக்கு வருவா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து போராட போகிறேன் அப்படின்றது எந்த இடத்துலையும் இவங்க வாய் பேசுனது கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் நீட் தேர்வில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இதை பற்றி இங்கே உள்ள இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரங்க எதுவும் பேசியிருக்காங்களா? அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக கல்வித்துறை அமைச்சராக அறிவிச்சார். அப்பையும் இந்த கலவர கும்பல் வாயவே திறக்கலை. அப்போ ஏன் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையை இவங்க எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ஏன் தொடர்ச்சியாக இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக மதுரையை ஒரு கலவர பூமியாக ஆக்கணும். இதன் மூலியமாக நாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தையும் மேலூர்லேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நாங்கள்லாம் போய் வரக்கூடிய இடம்தான். அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் வழிபாடு அவர்களுடைய இடத்துல செய்கிறார்கள். நம்ம கோயிலில் நாங்கள் வழிபாடு பண்ணுகின்றோம். அவர்களுடைய வழிமுறையில் அவங்க செய்கிறார்கள், நம்ம வழிமுறையில் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அங்கே அரசியல் நோக்கத்தோடு சில பேர் தூண்டுதலிலே மக்களிடத்தில், இந்து மக்களிடத்திலும் முஸ்லீம் மக்களிடத்திலும் ஒரு கலவரத்தை தூண்டுவ அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த ஆன்மீகங்கிற கொண்டு வந்த போது ஒரு வேலை காட்டினோன்னே மக்கள் முருகனுடைய வேலைன்னு சொல்லி எல்லோரும் மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மக்கள்லாம் இதை பார்த்துலாம் மயங்க மாட்டாங்க. எல்லாம் மாமே மச்சினா மாதிரி தான் எல்லாமே இருக்கிறாங்க.
ஏன் வந்து இது ஒரு கலவர மாநாடு, இது ஏன் வந்து முருகன் மாநாடு இல்லை அப்படின்றதுக்கு பல காரணங்களை நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி கும்பல், குறிப்பாக வந்து பஜ்ரங் தள், அனுமன் சேனா, இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்தி தான் வந்து இவங்க கட்சியை வளர்த்துருக்காங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச் ராஜா பேசினார். ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுறது மாதிரி என்ன செய்கிறாரு, பேட்டிகளை கொடுக்குறாரு. மதவெறியை ஊட்டுவது, மதவெறியை தூண்டி சண்டை அடிச்சுக்க வைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு எதிரான ஒரு கருத்தாத்தை நாங்கள் இதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதி மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து யாரையோ கூட்டு வந்து அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை பண்ணி ஒரு வேற்றுமையை உருவாக்குவது என்பது ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாத்தையும் பார்க்கப்படுது. இதைத்தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற கட்சிகள் செய்து வருகின்றன. அதற்கு சில உதாரணங்களை மட்டும் நாங்கள் வந்து சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அயோத்தியினுடைய தீர்ப்பை வந்து படிச்சிருப்பீங்க, பாபர் மசூதியினுடைய தீர்ப்பை வந்து படிச்சிருப்பீங்க. அன்றைக்கி 1992 அன்றைக்கி என்ன நடந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே போய் வந்து குறிப்பாக அந்த பாபர் மசூதியில் பஜனை பாட போகிறோம், ராமன் பேரை சொல்லி பஜனை பாட போகிறோன்னு சொல்லிட்டு போன இந்த சங்கி கும்பல் வந்து, இந்த குரங்கு கூட்டம் வந்து குறிப்பாக அந்த மசூதியை போய் இடித்து வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தை நாடு முழுவதும் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக. அந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெருவாரியாக கொல்லப்பட்டார்கள். இதன் மூலியமாக மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவில் பல இடங்கள் நாடு முழுவதும் வந்து ஜெயித்தாங்க. குறிப்பாக கலவரம் தான் பிஜேபியினுடைய அந்த வெற்றிக்கான அடிப்படையான காரணமாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் நம்ம பல காரணங்களை வந்து சொல்லலாம். குறிப்பாக அத்வானி இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத யாத்திரை என்ற ரத்த யாத்திரை வந்து நாடு முழுவதும் நடத்தினாங்க. அந்த அந்த ரத யாத்திரையை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைப்பான மக்கள் கலை இலக்கிய கழகம் வந்து தொடர்ச்சியாக வந்து எதிர்த்து பல போராட்டங்களை நம்ம வந்து செஞ்சோம். அப்படி வந்து அந்த ரத யாத்திரை நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலவரம் நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துச்சு. அதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமீப காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பீங்க. அவுரங்கசீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மூதாதையர்கள் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து திட்டமிட்டாங்க. குறிப்பாக ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவையும் வந்து பார்த்திங்கன்னா பதற்றத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த இந்து முன்னணி சங்க பரிவார கும்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கலவரத்தை செய்வது தான் இவங்களுடைய முதன்மையான நோக்கமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்க பல இடங்களில் தமிழகத்தில் வந்து கலவரம் செய்ய மிகப்பெரிய அளவில் முயற்சி செஞ்சுருக்காங்க. கலவரமும் இங்கே நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மண்டைக்காடு கலவரம் வந்து ஒரு முக்கியமான கலவரம். குறிப்பாக இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ வந்து இந்த கும்பலுக்கு வந்து கலவரம்னா மிகப்பெரிய அளவில் வந்து இவங்க செஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில் தான் சமீப ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணியுடைய நீங்கள் சதித்திட்டத்தை வந்து பார்க்கணும். குறிப்பாக வந்து ஈரோடு சென்னிமலையில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வந்து முயற்சி பண்ணாங்க. அதை வந்து ஒரு கிறிஸ்தவ மலையாக, அங்கே இருக்கிறது முருகன் தான், அதை வந்து ஒரு கிறிஸ்தவ மலையாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பாதிரியார் பேசிட்டாருன்னு சொல்லி அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து முயற்சி செஞ்சாங்க. அந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு மக்கள் நாம் வந்து முறியடித்தோம். அதே மாதிரி தான் வந்து அரியலூர் மைக்கேல்பட்டியில் வந்து ஒரு மாணவி வந்து இறந்ததை வந்து பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து ஏற்படுத்த வந்து இந்த பாஜக, இந்து முன்னணி வந்து கும்பலை வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மதுரைக்கு இவங்க வந்து நம்மளுடைய முருகனை தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த குறிப்பாக இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கலவரத்துக்காண்டி தான் இந்த குறிப்பாக இந்த மாநாடு நடத்துகிறாங்க. இப்படி ஒரு மாநாடு இவங்க நடத்திட்டாங்கன்னா மதுரையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு கலவரம் ஏற்படும்ன்ற அடிப்படையில் வந்து இவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. முருக பக்தர்கள் மாநாடுங்கிறது என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத இந்த கேள்வியாக கேட்குறோம். இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அனைத்து கோயில்கள்லேயும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்துக்களுக்காண்டி போராடக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்து முன்னணி முன் வருமா? முதல்ல முருகனுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? வந்து துளி கூட சம்மந்தம் இல்லைங்க. வந்து முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள்.
பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கடவுளை வந்து நான் வந்து எப்படி வணங்கணும்னு சொல்லி இவங்க ஒன்று நம்மளுக்கு ஒன்று கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து இங்கேருந்து பழனிக்கு போகிறாங்க, காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, முருகன் வந்து இன்றைக்கி வந்து சைவ கடவுளாக யார் மாத்திரன்னா அது தனியாக பேசுவோம். அந்த காவடி எடுத்துகிட்டு போகிறதுல மீன் காவடி, பறவை காவடி, சேவல் காவடி, குறிப்பாக வந்து நிறையா காவடிகள் இருக்கிறாங்க. ஏன் முருகனுக்கு அப்படிப்பட்ட காவடிகள் எடுக்கணும்? முருகன் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கறி இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்டு அந்த வரலாற்றை கொண்டனால தான் இயல்பாகவே மக்கள் தங்களுடைய மரபில் வந்து இந்த மாதிரி காவடிகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சரி, நீ வந்து முருகன் சொல்கிறல்ல, தமிழ் கடவுள்னு பேசுகிறல்ல, இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சாமின்னு பேர் எழுதி வச்சுருக்கான். ஏன் முருகன் கோயில்னு மாற்று, நீ சரியான ஆள். உனக்கு சவால் விடுற இந்த மாநாட்டில், இந்து முன்னணி மாநாட்டில் நீ தீர்மானம் நிறைவேற்று. நாங்கள் குறிப்பாக முருகன் கோயிலில் எல்லா கோயில்களையும் நாங்கள் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீ சரியான ஆள் தீர்மானம் நிறைவேற்றுன்னு. ஏன்னா நீ தீர்மானம் நிறைவேற்ற மாட்டேன். தமிழ் மொழின்றது நீச பாஷை அப்படின்னு நீ சொல்லி உன்னுடைய சமஸ்கிருதத்தில் மனுநீதியில் எழுதி வச்சுருக்க. அதனால் வந்து நீ வந்து தமிழ் மொழியை நீ என்றைக்குமே அங்கீகரிக்க மாட்டேன். குறிப்பாக நீ தமிழர்களை எந்த இடத்துலையும் வந்து மரியாதையாகவும் நடத்த மாட்டேன். அதுதான் உங்களுடைய இயல்பு. இதெல்லாம் நீங்கள் பேசலைன்னா நீங்கள் எப்படி இந்துக்களை சமமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஒத்துக்கிறது? முதல்ல இந்துக்கள் அனைவரும் சமமாக நீங்கள் முதல்ல பார்க்குறோம்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் பேசணுமா இல்லையா? இதெல்லாம் பேசாமல் நாங்கள் இந்துக்களுக்காண்டி போராடுறோம்னு சொன்னால் அது வந்து அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது? அதனால் இந்த மாநாட்டை வந்து தமிழக மக்களும் குறிப்பாக மதுரை மக்களும் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.